ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கார்த்திகை தீபம் சீரியலுடைய டுடே எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு குட்டியான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியா வீட்டில் இருக்க எல்லாரையும் அவங்க கன்னை வச்சு மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஆனந்த், நீ எல்லாரையும் கன்னை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கியா, உனக்கெல்லாம் நாங்கள் பயப்படணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கன்னை பிடுங்க போகும்போது ஷூட் பண்ணிடுறாங்க ரியா. ஸோ அது நம்ம நாச்சியாருடைய வயிற்றுலேயே போய் பார்த்திங்கன்னா 2 புல்லட் பாய்ச்சிடுது. 3வது புல்லட் பார்த்திங்கன்னா அவங்க ஷோல்டர்லேயே பாய்ச்சிடுதுங்க. அந்த இடத்துல எல்லோரும் ரொம்ப பதறி போய் நம்ம தீபாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே கதறி அழுகுறாங்க. கார்த்திக்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. எல்லோரும் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் ரியா ஆனந்த் பிடிக்க போகிறாரு, ஒன்று இன்றைக்கி கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை துரத்திட்டு ஓடுறாங்க நம்ம ஆனந்த். அந்த இடத்துல ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. ரியா ஓடி போகிறாங்க வெளியில். ஸோ அப்போது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ரம்யா அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு நம்மளாம் நடந்துக்கலையே, ஸோ இப்போ இவ்வளோ மோசமானவளாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரம்யாவை தலையில் கட்டையால் அடிச்சுட்டு அதே இடத்துல இருந்து ஓடி போகிறாங்க. அடுத்ததாக ஆனந்த் பின்னாடி ஓடி போகிறாங்க. ரம்யா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை விடுங்க, அவளை போய் பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா ஒரு பக்கம் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரியா தப்பிச்சு ஓடுறாங்க ஒரு ஸ்கூட்டியில். ஆனந்த் பின்னாடி ஓடுறாங்க. ஸோ அப்போ துரத்தி போகிறாங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போதே என்ன இவன் பிடிக்காம விடமாட்டான் போல இருக்கு, அவங்ககிட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியா பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ சடனாக அவள் குறுக்க ஒரு குழந்த வந்துடுது பாலை விளையாண்டிக்கிட்டு. ஸோ அப்போது அந்த ஆட்டோ டிரைவர் சைடாக போய் இடிச்சிட்றாங்க. ஸோ அப்போது அவங்க பிடிக்க முடியாமல் போயிடுது. ரியாவும் தப்பிச்சிட்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்கிறாங்க அவங்களுக்கு மொத்தமாக 3 புல்லட் அவங்க உடம்புல இருக்குது. ஸோ 2 வயிற்றுலையும் 1 ஷோல்டர்லேயும் இருக்குது. இதை கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ எங்கள் கையில் எதுவும் இல்லை. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அவங்கள காப்பாற்ற பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர். அதை கேட்டு டோட்டல் ஃபேமிலியே செம்ம ஷாக்கிங்கில் இருந்துக்கிட்டு இருக்காங்க.